ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு குக்கரில் இந்த கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 3லிருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நாலு பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இதை கடைஞ்சி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வறுத்துக்கலாம். நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. பருப்பு கடையும் போதும் உப்பு போட்டு தாங்க கடைஞ்சிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி போல் வேணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த முள்ளங்கி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியூட்ஸ், மணக்க முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே டியூட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.